ஓகே, இந்த மாதிரி அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்றத பார்த்தோம். ஒரு அரே ஆப்ஜெக்ட் அப்படின்னா எதை வச்சு எடுக்கணும் அப்படின்னா டாட் போட்டு எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். சரி, இது இப்போ சும்மா ஒரு சாம்பிளுக்கு தான் பண்ணணும். அது அப்படியே இப்போ அரேல நம்ம என்ன மெத்தட் பார்த்துருக்கோம் அப்படின்னா புஷ்ஷு, பாப்பு, ஷிஃப்ட்டு, அன்ஷிஃப்ட்டு. இது சும்மா பார்த்துருக்கோம். ஓகேவா? இன்னொன்று என்ன அப்படின்னா ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 2 அரே இருக்குது அப்படின்னா இந்த 2 அரேவும் கனெக்ட் பண்ண போகிறேன். எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். A1 + A2 அப்படின்னு போடுறேன். என்னது 1 2 வருது? A1 A2 கனெக்ட் பண்ணால் எனக்கு ஒரே அரேல வரும்னு பார்த்தா 1 2. ஓகே, அப்போ இந்த மெத்தட் வந்து ஸ்ட்ரிங்குக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? இது டிஃபால்ட்டாக கன்வெர்ட் பண்ணுது. அப்போ A1 புஷ் A2 அப்படின்னு போட்டு பார்ப்போம். இதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. A1ல இதை புஷ் பண்ணுறேன், அப்படியும் ஒர்க் அவுட் ஆகும். சரி, அப்போ என்னதான் மெத்தட் இருக்குது அப்படின்னு பார்த்தா கன்கேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. மாட்டிடுச்சு. ஓகேவா? இது எதுக்குன்னா லைக் எதுக்காக இப்போ டைரெக்டாக இதை சொல்லியிருக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங்குக்கு வரும்போது தான் அந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். லைக் இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டில் காட்டும்போது என்ன செய்வாங்கன்னா ரெண்டுத்தையும் ஒரே நேமாக சேர்த்து காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் நேமு ப்ளஸ் லாஸ்ட் நேமை சேர்த்து ஒரே இடத்துல கட்டுறதுக்கு ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டரே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் இதில் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் console.log 45 + 45 இதனுடைய அவுட்புட் என்னவா இருக்கும்? 45 + 45 எவ்வளோ? 45 45 தானா? 45 45 45 சரி, என்னது இது? 45 45 90 தான் வரணும். இன்டிஜர் ஸ்ட்ரிங்ன்றதுனால இன்டிஜர் ஸ்ட்ரிங்ன்றதால அப்படி வருது. அப்ப இது வேற இது வேறன்றீங்களா? ஆமா ஆமா சுஜி. சரி, ஓகே, சரி, நீ சொல்ற மாதிரியே பார்ப்போம். ஷோரா பாப்பா? இது வேற அது வேறயா? ஆனா டபுள் கோட்ஸ்ல இருந்துச்சுன்னா அது வந்து இன்டிஜரா தான கன்சிடர் பண்ணுவோம். சோ ஓகே, இப்போ சொல்லுங்க. 45 45 வேற அப்படின்றீங்க. இப்போ A1 A2 ஈக்குவல்ட்டா நான் செக் பண்றேன். இப்போ இஃப்ல வருமா எல்ஸ்ல வருமா? நான் எல்ஸ் பார்ட்ல வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் A1 வந்து இன்டிஜர், A2 வந்து ஸ்ட்ரிங். ஸ்ரீதர். ஓகே, ஸோ A1 வந்து இன்டிஜர், செகண்ட் வந்து இது. அப்போ கண்டிப்பாக எல்ஸுக்கு தான் வரும். ஓகேங்களா? நீங்கள் சொல்கிற மாதிரி 45 45 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா 90 வந்துடும். ஓகே, மீன் 19 அப்படின்னு நம்ம ஸ்ட்ரிங்காக கொடுக்கவே அது எங்கே வரும் அப்படின்னா எல்ஸுக்கு தான் வரும். கரெக்டா? ஷாகின், சாரதா, ஆதித்யன். ஓகே, ஸோ ஆன்சர் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வராது. அது இதுக்குள்ள தான் வரும்.
அட பைத்தியக்காரா அப்படின்றீங்களா? மேபி A1 A2 ஓகே, இதுவும் 45 இதுவும் 45, ஆனால் அது ஸ்ட்ரிங். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இஃப்னு சொல்கிறேன், நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்க, எல்ஸ்ன்னு சொல்கிறீங்க. ஓகேவா? யார் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறீங்க? இஃப் அப்படின்னு நான் சொல்கிறேன் 1 மாட்டிக்கலாம், 2 வேற ஆதித்யன் அண்ட் ஸ்ரீதர். ஓகே, ஏமா ஒரு பொண்ணு கூடமா என்ன நம்ப மாட்டீங்க? பூர்ணி அண்ணா ரேஷன் கார்டுல இருந்து பேர் எடுத்துறேன். என்ன ஒன்றும் இல்லை, நான் சொன்ன மாதிரி இஃப்ல தான் வருது, எல்ஸ்ல வரல. ஸோ நீங்க எல்லாருமே தோத்து போயிட்டீங்க. இல்லைண்ணே இது 45 இருக்கு, இது 45 இருக்கு அப்படின்னா அப்படிதான் வரும். சரி, இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா, சிங்கிள் இல்லை, டபுள் இல்லை, ட்ரிபிள் போட்டிருக்கேன். இப்போ எங்க வருதுன்னு பார்ப்போம். ஓ மை காட், எல்ஸ்ல வருது. சரியா? சரி, இதுக்கான விஷயத்தையும் நம்ம சொல்லிடலாம். ஐ திங்க் இந்த மாதிரி கிளாஸுக்கு தான் ஸ்ரீதர் வெயிட் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன ஒரு டிஃபால்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, டைப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, A1ம் A2வும் என்ன டைப் அப்படின்றத நமக்கு சொல்லும். A1ஓட டைப்பு நம்பர், A2ஓட டைப்பு ஸ்ட்ரிங், நம்பர் ஸ்ட்ரிங். சரி, ஓகேங்களா? சரி, இந்த டைப் வச்சு என்ன பண்ண போறோம்? டைப் வச்சு நான் ஒன்றும் பண்ண போறதில்ல. இப்போ டபுள் ஈக்குவல் டு போறேன். ஓகேவா? சிங்கிள் ஈக்குவல்னா இந்த வேல்யூவை இதுக்கு அசைன் பண்றேன் அப்படின்னு மீன். டபுள் ஈக்குவல்னா இதுவும் இதுவும் ஈக்குவல்டா செக் பண்றேன் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ நோட்டு பென் எல்லாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எழுதிக்கோங்க. அசைன்மெண்ட் அப்புறம் நான் மார்க் இன்டர்வியூலாம் வைக்கும்போது பக்கம் முடிச்சுட்டு இருப்பேன். இது போதுமானது. இது இந்த வேல்யூவை இதுக்கு அசைன் பண்ணுது, இந்த வேல்யூவை இதுக்கு அசைன் பண்ணுது. செகண்ட் வந்து செக் கண்டிஷன். கண்டிஷன் செக் இது என்னன்னா, கண்டிஷனை செக் பண்ணுது வேல்யூ மட்டும் ஈக்குவல்டா அப்படின்னு. 45ம் 45ம் ஈக்குவல்டா அப்படின்னா, ஆமா இதுவும் 45 தான், இதுவும் 45 தான். ஓகேங்களா? ஸோ டைப்பை பத்தி இங்க பேசவே கிடையாது. அப்ப டபுள் ஈக்குவல் டு ஒன்லி செக்ஸ் வெதர் ரெண்டு வேல்யூமே ஈக்குவல் ஆர் நாட். என்ன பொறுத்த மட்டும் இதுவே 45, இதுவுமே 45 தான். அப்ப இது இஃப் கண்டிஷனுக்கு தான் வரும். ஆனா அது தப்பாச்சு, இது வந்து நம்பர் டைப்ல இருக்கு, இது ஸ்ட்ரிங் டைப்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு நீ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மெத்தட் யூஸ் பண்ணும். ஜாவா ஸ்கிரிப்ட்ல 3 ஈக்குவல் போட்டு வச்சிருப்பாங்க, 1 2 3. இது என்ன செக் பண்ணும் அப்படின்னா, வேல்யூவும் அந்த டைப்பும் சேமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா 45ன்றது வேல்யூ ஓகே, ஆனா டைப் பாத்தீங்கன்னா இது நம்பரு, இது ஸ்ட்ரிங். அதனால நமக்கு செகண்ட் இதுல வந்து இந்த 3 கூட்டி சாரி 3 சிம்பிள் இது போடும்போது எல்ஸ் கண்டிஷன் வரும். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? பூர்ணி அண்ணா போட என்ன நான் எது டவுட் இல்லைன்னா எனக்கு. சரி, சுஜி இப்ப புரிஞ்சிடுச்சா? டபுள் ஈக்குவல் அப்படின்றது வேல்யூ கரெக்டா இருக்கானா செக் பண்ணணும். ஓகேவா? அதனுடைய டேட்டா டைப்பை பத்தி அது ஒரி பண்ணாது. ஆனா ட்ரிபிள் ஈக்குவல் டு வேல்யூவும் ஈக்குவல்டா இருக்கணும். அட் த சேம் டைம் த டைப் ஆல்சோ ஷுட் பி சேம். ஷுட் பி கூட இல்ல, மஸ்ட் பி சேம். ஓகேவா? கண்டிப்பா அது வந்து சேமா இருக்கும். ஓகேவா ஸ்ரீதர்? ஓகே, இப்ப இந்த இதை எடுத்து போட்டாச்சு. இங்க ஆரம்பிச்சது எங்க போய் நிக்குது. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு வேல்யூவை நீங்க அரேல வந்துட்டு கன்கார்டினேஷன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கன்காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? அரே 1 அரே 2 எந்த அரேவை நீங்க கன்கார்டினேஷன் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரேவை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம நேற்று இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், இந்த டேட்டா டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, சும்மா ஒரு லெட்டு
இது ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, அரேக்குள்ளார ஆப்ஜெக்டை நம்ம போட்டுருவோம். ஓகேங்களா, ஸோ கன்சோல் லாக் 1 ஒரு கன்சோல் லாக்ல இந்த மாதிரி இருக்கு. இன் ஃபியூச்சர் மேபி இது வந்து 1000 2000 ரெக்கார்ட்ஸ் வரும். ஓகேவா, அப்ப நான் இப்போ ஏதோ ஒரு எலெக்ஷன் போறேன் அப்படின்னா எனக்கு எல்லா ரிசல்ட்டும் வரும். ஆனா நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, எலிஜிபிள் டு ஓட்டா இருந்தா மட்டும் அவங்கள தனியா காட்டு, மற்றபடி நாட் எலிஜிபிள் அப்படின்னா தனியா காட்டு. அப்படின்னா இது ஒரு அரே. ஓகேங்களா, நீங்க மோஸ்ட் ப்ராபபிளி என்ன விஷயம் திங்க் பண்ணோம் அப்படின்னா 99% ஆஃப் அரே கான்செப்ட் எல்லாமே என்ன விஷயத்த ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா அரேவை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, ஸோ இன்டர்வியூ டைம்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இந்த மாதிரி வருது அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்ணலாம், என்னன்னா எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு கேட்குறேன். ஸோ அப்ப 2 வேரியபிளை இது பண்ணிக்கணும், எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு ஒரு அரே, நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு ஒரு அரே. என்னன்னா இது அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, இங்க இருக்குது ஆனா பார்த்தாலே தெரியுது இங்க 2 பேர் தான், இவனும் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. அது இப்ப பார்த்தாலே தெரியுது. இப்ப நான் 100 ரெக்கார்டு எடுத்துன்னு வருவேன், எனக்கு எலிஜிபிள் நாட் எலிஜிபிள்னு இது பண்ணணும். ஓகேவா, அப்ப இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், ஓகேவா அப்படின்றத பார்க்கணும். அப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஃபார் லூப் அப்படின்றதான் யூஸ் பண்ண போறோம். ஃபார் லூப். ஓகேவா, அரேவோட இண்டெக்ஸ் 0ல இருந்து தான். இப்ப இந்த ஓட்டர் லிஸ்டோட லென்த் வரைக்கும் தான் அது இது பண்ண போகும். ஓகேவா, நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா கண்டிஷனை ஹேண்டில் பண்ண போறேன். 18 வயசுக்கு மேல இருந்துச்சுன்னா எலிஜிபிள் டு ஓட்ல புஷ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டா நாட் எலிஜிபிள் டு ஓட்ல புஷ் பண்ணணும். நான் சொல்றது யாருக்கு புரியலன்றவங்க மட்டும் கை தூக்கு. ஓகே, என்ன புரியல? அந்த அரே சொன்னீங்களா, அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. என்ன அரே பாப்பா? சொன்னீங்களா எல்லாமே அரேல தான் வரும் அப்படின்னு. எப்படி நீங்க சொன்னது இன்னொரு தடவை சொல்லுங்கண்ணா. அது வீடியோ பார்த்தா தெரியும் போது இல்ல இன்னும் என்ன புரியுற மாதிரி சொல்றதுன்னு. சரி ஓகே, சரி திரும்பவும் சொல்றேன். இப்ப இந்த ஹோட்டல் லிஸ்ட்ல என்னவா இருக்கு அப்படின்னா அரே ஆஃப் ஆப்ஜெக்டா இருக்கு. ஓகேவா, இவ்வளவு பேரு இருக்காங்க. ஓகே, இவ்வளவு பேருன்றத விட இன்னுமே கொஞ்சம் அதிகமா இங்க போட்டு 10 பேர் இருக்காங்க. இந்த அரேல பாத்தீங்கன்னா இத்தனை பேர் இருக்காங்க. ஓகேவா, இத்தனை பேரு இருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஏஜ்ல இருக்கு. நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா ஷாகின் கிட்ட, ஷாகின் எனக்கு இதுல தனித்தனியா வேணும், எலிஜிபிள் டு ஓட் அவங்க தனியா வேணும், நாட் எலிஜிபிள் டு ஓட் அவங்க தனியா வேணும் அப்படின்னு அவங்க கிட்ட ஒரு ரெக்யர்மெண்ட் வைக்கிறேன். அப்ப ரெக்யர்மெண்ட் வைக்கும் போது நீ என்னவா பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டுத்தையுமே, இப்ப நான் ஆதி நாட் எலிஜிபிள், வெங்கி எலிஜிபிள், ஜெயா நாட் எலிஜிபிள். அப்ப எனக்கு இங்க 2 வேல்யூ இருக்கு. 2 வேல்யூவை எப்படி ஸ்டோர் பண்ணுவேன்? ஸ்ட்ரிங்ல ஸ்டோர் பண்ணுவியா, பூலியன்ல ஸ்டோர் பண்ணுவியா? எனக்கு உங்களுடைய கம்ப்ளீட் வேல்யூ வேணும். அப்ப நமக்கு என்ன வேணும் அப்படின்னா அதை வாங்குறதுக்குன்னு கண்டிப்பா ஒரு பேக், அதான் அரே வேணும். ஓகேங்களா, அந்த இதை தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி அரே கான்செப்ட் வந்தாலே அதுக்கேற்ற மாதிரி இப்ப நான் எலிஜிபிள் அண்ட் நாட் எலிஜிபிள் ரெண்டுமே வேணும்னு கேட்டிருக்கேன். அப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன்னா 2 அரேவை எம்டியா டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஆனா இதுக்குள்ளார வேல்யூ எடுத்து போடணுமே,
இந்த எலிஜிபிள் டு ஓட்ல இப்போ உன் பேரை நான் இதுல ஆட் பண்ணணும். எலிஜிபிள் டு ஓட்ல உன்னுடைய பேர் மட்டும் இந்த லூப்பையே விட்டுது. எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு பார்த்தா இதுல உன்னுடைய நேம் இருக்கும். என்ன பண்ணணும்? நீ டைரக்டா இங்க கூட பண்ணக்கூடாது. என்ன மெத்தட் யூஸ் பண்ணி அரேல வேல்யூவை இன்சர்ட் பண்ணணும்? நோட் இருக்கா? அதுல பாரு எப்படி இன்சர்ட் பண்ணலாம். பார்த்து சொல்ற 2 நிமிஷம் டைம். நான் ரெடி ஒரு ஃபேஸ்புக் பார்த்து சொல்றேன். அரேல எப்படி வேல்யூவை இன்சர்ட் பண்ணுவ? அண்ணா புஷ்னா மனர் என்ன பண்ணுறீங்க? நோட் பார்த்துருக்கீங்க? ஓகே. ஸோ அரேல வேல்யூவை புஷ் அப்படின்றது மூலியமா இன்சர்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் இப்படி போடுறேன். ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கிற லென்த் வரைக்கும் அதை சுத்தணும் அப்படின்னு நான் சொல்றேன். இண்டெக்ஸ் எது வரைக்கும் இருக்குன்னு பார்ப்போம். இண்டெக்ஸ் மட்டும் 0ல இருந்து 9 கரெக்ட் தான். ஏன்னா நம்ம 10 ரெக்கார்டு வச்சிருக்கோம். 0ல இருந்து 9. இப்ப 10மே ஒன்னொன்னா தனித்தனியா எடுத்து பார்க்கணும் அப்படின்னா இந்த ஓட்டர் லிஸ்ட்ல தான் எல்லாமே இருக்கு. அதை நான் ஒன்னொன்னா எடுத்து பார்க்கணும் அப்படின்னா இப்படி நான் போறேன். நேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியா வருது. ஓகேவா? சரி, நான் இதுல இருக்கிற எல்லாத்துலயுமே வந்து ஏஜ மட்டும் தனியா எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த இடத்துல எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே வருது. அந்த ஆப்ஜெக்ட்ல எனக்கு ஏஜ் மட்டும் தனியா எடுக்கணும். என்ன பண்ணணும்? என்ன ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவோம்? ஆப்ஜெக்ட்ல இருந்து வேல்யூவை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். டாட் போட்டு ஏஜ் டாட் போட்டு ஏஜ் டாட் போட்டு ஏஜ் வந்துச்சா? டாட் போட்டா வெறும் ஏஜ் மட்டும் எல்லாமே வந்துருச்சு. இப்போ நான் கண்டிஷன் ஹேண்டில் பண்ண போறேன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, இஃப் இந்த ஏஜ் 18 இல்ல 18க்கு மேலேயோ இருந்துச்சு அப்படின்னா எலிஜிபிள் டு ஓட்ல என்ன புஷ் பண்ண போறேன் அப்படின்னா வர எல்லா வேலையுமே புஷ் பண்றோம். ஏஜ் மட்டும் இல்ல, எல்லாத்தையுமே புஷ் பண்றோம். அப்படி இல்ல அப்படின்னா ஓகே. கண்டிஷன் என்னன்னா ஃபார் லூப் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஏன்னா அரே வந்து யூஸ் பண்ணும். மொத்தம் லென்த் எத்தனைன்னு பார்க்கணும். இண்டெக்ஸ் ஓட்டர் லிஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ் அப்படின்னா 0 1 2ன்னு எல்லா வேல்யூ வரும். அதுல நான் ஏஜை மட்டும் எடுக்கிறேன். இந்த ஏஜ் 18 இல்ல 18க்கு மேலேயோ இருந்துச்சுன்னா எலிஜிபிள் டு ஓட் புஷ் பண்றேன். என்ன விஷயத்த புஷ் பண்றேன் அப்படின்னா ஓட்டர் லிஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ் அப்படின்னா ஓட்டர் லிஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ்னா இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளீட் டேட்டாவை புஷ் பண்றேன். இல்ல நான் வெறும் ஏஜ் மட்டும் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா வெறும் ஏஜ் மட்டும் வேணும் என்றால் வெறும் ஏஜை மட்டும் நான் செக்ரிகேட் பண்றேன். இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா எலிஜிபிள் டு ஓட்டு 35 22 48 65 22 12 அப்படி 18ன்னு வரும். நாட் எலிஜிபிளுக்கு இவ்வளோன்னு வரும். நீ கம்ப்ளீட் டேட்டா வேணும் அப்படின்னா இதை எடுத்துட்ட அப்படின்னா, ஏன்னா நம்ம பிரிச்சு எடுக்கும் மொத்தமா டேட்டாவே போடுப்பா அப்படின்னா இவங்க எல்லாம் நாட் எலிஜிபிள், இது எல்லாமே எலிஜிபிள். புரியுதா? புரியுதுண்ணா. ஓகே. யாருக்கு அந்த ப்ராப்ளம் புரியல? எல்லாருக்கும்? அண்ணா அண்ணா எனக்கு டவுட்ண்ணா. ஹலோ. ஸோ இதுதான் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு இப்போ ஒரு அரே இருக்கு அப்படின்னா அந்த அரேவை ஃபார்மேட் பண்றது ஓகேங்களா, அது லூப் இப்படிதான் மேக்ஸிமமே வரும் ஓகேங்களா. இதை வச்சுதான் ஆக்சுவலி இந்த விஷயத்தெல்லாம் நீங்க முதல்ல கற்றுட்டு இருந்திருக்கணும் ஓகேவா. எனிவே இது ஒன்றும் ரொம்ப டிலேலாம் கிடையாது. ஓகே, இப்போ இந்த மாதிரி பண்ணியாச்சு சரிங்களா. இப்போ நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா, அண்ணா
ஆ ஹலோ ஆ அண்ணா, நீங்க சொல்லிருந்தீங்கல்ல இன்டர்வியூனா 2 அரே எம்டி லிஸ்ட், 2 எம்டி அரே ஓபன் பண்ணி வச்சுக்கணும். அது எதுக்குண்ணா? எம்டி அரே எதுக்குன்னு போட்டிருக்கு. 2 அரே ஓபன், எலிஜிபிள் ஓட், நான் எலிஜிபிள் ஓட். ஆமா, ஓபன் பண்ணியிருக்கேன். அதான் அது எப்பொழுதுமே ஓபன் நீங்க என்ன சொல்லிருந்தீங்கன்னா எப்பொழுதும் 2 ஓபன் பண்ணி வச்சுக்கணும் நீங்க, அதனால கேட்குறேன். 2 ஓபன் பண்ணணும்னு சொல்லடா. ஆ இப்ப எம்டி கடைக்கு ஒன்று போறேன், ஓபன். ஓகேவா? கடைக்கு போறேன். ஆ உன்னுடைய கோல் என்னன்னா ஒரு இதுல சக்கரை வாங்கணும், இன்னொரு இதுல உப்பு வாங்கணும், ம் ஓகேவா? லூஸ்ல தான் வாங்கணும்னு வச்சுக்கோயேன். ஸோ அப்ப நீ போகும்போது சம்திங் எடுத்துட்டு போகணும்ல, தனித்தனியா வாங்குது இல்ல ஒரே அறையவே வாங்கிடுவியா சக்கரையும் உப்பையும்? இல்ல கண்டிப்பா. தனித்தனியா. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இனிஷியலா 2 டப்பா இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த 2 டப்பால சக்கரை தண்ணி உப்பு தண்ணி வாங்கணும். இனிஷியலா நம்ம போகும்போது எதுவுமே இருக்காது, கரெக்டா? இது சுகர்னு வச்சுக்கோ, இது சால்ட்னு வச்சுக்கோ, ஒண்ணுமே இல்லையா? நான் கடைக்கு போயிட்டேன், இதுதான் ஷாப்னு வச்சுக்கோ. இங்க தான் நான் பிரிச்சு வாங்க போறேன், ஓகேவா? சர்க்கரை எல்லாம் இதுல கொட்டு, உப்பு எல்லாம் இதுல கொட்டு. எக்ஸாம்பிள் ரேஷன் கடை, புரியுதா? அப்ப உன்கிட்ட முதல்ல அந்த பொருள் இருக்கணும், எதுல நீ பிரிச்சு வாங்கிக்க போறன்றது தெரியணும், ஓகேவா? சரி, ஓகே. ஆனா நான் இதை இன்ட்ரடியூஸே பண்ணல, ஓகேவா? இப்படியே நான் எடுத்து யூஸ் பண்ணிக்க போறேன். புரியுது. ஓகேவா? ஏன்னா நீ டிஃபைன் பண்ணல, ஆனா இன்சர்ட் பண்றதுக்கு இது பண்ணல. ஸோ டிஃபைன் பண்ணிடணும், இவங்க எல்லாம் இதுதான், இது சர்க்கரைக்கு, இது உப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வரும்போது கண்டிஷன் ஹேண்டில் பண்ணிக்கணும். கடைக்காரன்னா அதை போடுறீங்களா, இங்க போடு, யோ 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 இந்தாம போடியா, சொல்லுவியா மாட்டியா? ஓகே, சொல்லியிருக்கேன், நானும் சொல்லியிருக்கேன், சரியா? ஸோ அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கணும். டிக்ளேர் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இது ரெடி பண்ணிக்கணும். இன்னொன்று என்ன சொல்லணும்? ஓகே, இப்போதைக்கு இது ஓகே, ஓகேங்களா? கன்கார்டினேஷன் இதெல்லாம் சொல்லியாச்சு. வேற என்ன சொல்லலாம்? இன்னும் ஒரு 2 மெத்தட் இன்னைக்கு பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுப்பேன். ப்ரோக்ராம் தான், இதே தான். ஐயோ, இது பண்ணிட்டேன். ஓகே, ஓகே. இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, சாம்பிள் அரேன்னு இருக்கு. இந்த அரேல டார்கெட், இந்த அரேல இந்த எலமெண்ட் இருக்கா இல்லையா? ஒண்ணுன்றது இந்த எலமெண்ட் இருக்கா இல்லையா? இருக்கு. இருக்கு. நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் எழுதுங்க. அந்த ப்ரோக்ராம்ல நான் டார்கெட் எலமெண்ட்டை பாஸ் பண்ணுவேன். அது எனக்கு சொல்லணும், எலமெண்ட் வந்து த பாஸ்ட் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் இன் அரே அப்படின்னு சொல்லணும். அதுக்கு என்ன கோடிங் எழுதுவீங்க? இந்த எலமெண்ட் இந்த அரேல இருக்கு அப்படின்னு சொல்லணும். என்ன கான்செப்ட்? ஆதி, நீ சொல்லு ஃபர்ஸ்ட், எப்படி இந்த அப்ரோச் ஸ்டார்ட் பண்றது? ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் வச்சு இட்டரேட் பண்ணுவேன். ஓகே, ஃபார் லூப். டார்கெட்டும் சாம்பிள் அரே டாட் ஐ ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ண சொல்லுவாங்க. அது எப்படி ரிட்டர்ன் பண்ணுவ? இல்ல 1 ஈக்குவல் டு டார்கெட்டோட இண்டெக்ஸ், டார்கெட்டும் சாம்பிள் டாட் ஏஆரோட ஐயும் ஒன்னா இருந்துச்சு. என்ன சொல்ற அப்படின்னா, சாம்பிள் அரே லென்த், இந்த சாம்பிள் அரே ஆஃப் இண்டெக்ஸ்ல தான் எல்லாமே வரப்போகுது அப்படிங்கிற. கரெக்ட் மீ இஃப் ஐ ராங். இந்த சாம்பிள் அரேல தான் 1 2 3 வரப்போகுது. இதுல நீ கண்டிஷன் செக் பண்ண போற. என்ன செக் பண்ண போறோம்னா, if sample array of index equal to target பார்த்துச்சுன்னா உள்ளே நையா சொல்ல சொல்றேன், கரெக்டா? சரி, வந்துருச்சு. வரல, கரெக்ட். சரி, ஓகே. இது சொல்லிட்டியா? சரி, ஓகே. இப்போ இன்னொரு மெத்தட் சொல்றேன். ஜாவா ஸ்கிரிப்ட்ல இன்னொரு மெத்தட் இருக்கு, அதை சொல்லுவோம். இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு, அண்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு மெத்தட்.
ஏன்னா 2 இருக்கு அப்படின்னா ரெண்டும் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா? லைக் புஷ் பாப் மாதிரி தான், சாரி புஷ் அண்ட் ஷிஃப்ட் மாதிரி தான். இப்போ இன்க்ளூட்ஸ் என்ன பண்ண போகுது, இண்டெக்ஸ் ஆஃப் என்ன பார்க்குது. சாரி, இதனுடைய சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா அரே டாட் இன்க்ளூட்ஸ் வேல்யூ. ஓகேவா? அரே இன்க்ளூட்ஸ் வேல்யூ, அதாவது இன்க்ளூட்னா இந்த வேல்யூ இந்த அரேல இருக்கா இல்லையான்னு பாரு. இந்த வேல்யூ இந்த அரேல இண்டெக்ஸ் ஆஃப் இருக்கா இல்லையான்னு பாரு. நார்மலா இண்டெக்ஸ் அப்படின்னாலே என்ன மீனிங்? இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன? இண்டெக்ஸ்னா என்ன? பொசிஷன். பொசிஷன். பொசிஷன்னா கண்டிப்பா நம்பர் தான் ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டா? நம்பர். பொசிஷன் அப்படின்னா 0 1 2 3 அப்படின்றது நம்பர். சரிங்களா? இன்க்ளூட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா பூலியன் வேல்யூ. இன்க்ளூட்ஸ் பூலியன் வேல்யூ. சரி, நான் இது எதுக்கு இப்ப தேவையாது நம்ம இருக்கிற பிசி டைம்ல அப்படின்னா தேவைதான் நினைக்கிறேன். ஓகேவா? சப்போஸ் இந்த அரேல நான் சொல்லக்கூடிய வேல்யூ இருந்துச்சுன்னா இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. அப்படி இல்லைன்னா என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா நான் என்ன சொல்ல வர போறேன் அப்படின்ட்டு அண்ட் ஃபால்ஸ். சப்போஸ் இல்லை அப்படின்னா சரி, அரேல இந்த இண்டெக்ஸ் ஆஃப்ல சப்போஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா என்ன ரிட்டர்ன் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க? பொசிஷன், அதோட இண்டெக்ஸ் நம்பர். பொசிஷன் அதனுடைய இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணும். இல்ல அப்படின்னா என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? எரர். எரர் தான். இங்க ட்ரூ ஃபால்ஸ்னு சொல்லியாச்சு, இப்ப நம்பர்னு சொல்லியாச்சு, பொசிஷன் சொல்லியாச்சு. அப்ப இல்லனா என்ன ரிட்டர்ன் பண்ணும்? கொஞ்சம் யோசிச்சு. -1. -1. திரும்ப சொல்ல கேக்கல. -1. -1. சூப்பர். சோ -1 இல்ல யார் சொன்னா அப்படின்றத பார்க்க. ஏன்னா எல்லாமே குளோனிங் குழந்தைங்க மாதிரி இருக்கீங்க, எல்லார் வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்கு. ஓகே, பூலியன் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். ஓகேவா? என்னன்னா இதெல்லாம் நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா செக் பண்ணிடுவோம். ஸோ அரே இன்க்ளூட்ஸ் ஆஃப் வேல்யூன்னு இருக்கா. ஸோ இதை காப்பி பண்ணிட்டு console.log அரேவோட வேல்யூ இது இன்க்ளூட்ஸ். நான் என்ன செய்ய போறேன்னா டார்கெட். ஓகே, இது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது இண்டெக்ஸ் ஆஃப். ஓகேவா? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சாம்பிள் அரேல இன்க்ளூட்ஸ் இந்த வேல்யூ இருக்கா, சாம்பிள் அரேல இண்டெக்ஸ் ஆஃப் என்னன்னு கண்டுபிடி. ஃபால்ஸ் -1. என்னடான்னு பார்த்தா 4ன்னு கொடுத்துருக்கேன். சரி, 1ன்னு கொடுப்போம். ஏற்கனவே 1 பார்த்தாச்சு, 2ன்னு கொடுக்குறேன். ஸோ வேல்யூ இல்லை அப்படின்னவே ஃபால்ஸ், இண்டெக்ஸ் ஆஃப்க்கு -1. வேல்யூ இருக்குன்னா ட்ரூவு, 1ன்னு காட்டுது. என்னடா 1ன்னு பார்த்தா 0 1 மெய்யாலுமா அப்படின்னா 3 கொடுக்குறேன், 2 2. புரிகிறதா? புரியுதுண்ணா. சாகின் டென்ஷன் ஆயிட்டா. புரியுதுடா, போடா அடுத்தது போடா. அப்படிலாம் இல்லைண்ணா. சரி, ஓகே. உங்களுக்கான ஒரு விடுகதை. என்ன விடுகதை அப்படின்றால், ஓகே, இது உங்க சீனியர் பசங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். ஓகேவா? ஓகே, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 0 1 2 3ன்றது இன்புட். ஆனால் எனக்கு அவுட்புட் வரும்போது 0 எல்லாமே கடைசி அரேல போய் உக்காந்துடணும், மற்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் வரும். 0ன்னு இருந்தாலே கடைசி அரேல போய். ஓகேவா? புரியுதா புரியலையா? புரியுதுண்ணா. யாரும் ஆய திறந்தா தானே. ஓகே, ஸோ இதுதான் டாஸ்க்.